வந்து காவேரியை கூப்பிட்றதுக்காக வராரு. அங்கே வந்து அவங்க அம்மா வந்து காவேரி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நானும் காவேரி இப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா, இப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நாங்கள் புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துட்டோங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என் பொண்ணுக்கிட்ட நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். என் பொண்ணு என்ன வாழ்ந்தோம் ஏது வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என் பொண்ணை அனுப்ப முடியாதுங்க. நடக்க வேண்டிய வேலையை பாருங்கள் போயிட்டு. தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நடக்க முடியாத விஷயத்தை எதுக்குங்க தேவையில்லாம மனம் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்குங்க அத்தை, தயவு செய்து வந்து காவேரி என் கூட அமுச்சு விடுங்க. காவேரி நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காவேரி இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை அப்படி சொல்ல வராங்க. உடனே காவேரி வந்து மறைச்சி வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாரு. காவேரி நீயே இப்படி பேசுகிற அப்படின்றாரு. ஆமாம் நானே தான் அப்படி பேசுகிறேன், நான் சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் அங்கே நான் வரவே முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நேற்று கதையை விட்டுருங்க, அதெல்லாம் பற்றி பேசவே வேணாம், நடந்து முடிஞ்ச கதையை பற்றி எதுவும் பேச நான் தயாராகவே இல்லை. இப்போ நடக்கிறத மட்டும் பாருங்கள். என் அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது, என் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நான் பண்ண முடியாதுங்க. என் அம்மாவுக்கு நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேங்க, அதன்படி தான் மட்டும்தான் நான் நடப்பேன். என் அம்மாவுக்கு நீங்கள் எங்கள் அம்மா விருப்பப்படி தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என் அம்மா எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ தான் நான் வர முடியும். அப்படி அவங்க விரும்பலைன்னா அதோடு நம்ம உறவு முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாரு. காவேரி இப்பெல்லாம் பேசாதடி ப்ளீஸ், டி இப்பெல்லாம் பேசாதடி, எனக்கு நீ பேச பேச என்னால் முடியலடி, பேசுறது எதுவுமே சரியில்லை காவேரி, இப்படி காவேரி பேசுவேன், நீ என் கூட வாழணும்னு ஆசை இல்லையா உனக்கு, என் வீட்டுக்கு வரணும், என் கூட இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம 2 பேர் நினச்சோம், ஏன் காவேரிலாம் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், எதுவும் நான் வந்து ஆசைப்பட வந்து முடிவில் நான் இல்லை. இப்போ இருக்க முடிவு இதுதான் என்னோடது. என் அம்மா சொல்படி நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் வரமாட்டேங்க. முதல்ல இங்கேருந்து தயவு செய்து கிளம்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லை, அதான் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்காக இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட தகுதியை நீங்கள் வந்து குறைச்சி வந்து அசிங்கப்படுத்திக்காதீங்க, அவ்வளோதான் சொல்வேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றுமே புரியல விஜய்க்கு. ஏன் காவேரி இப்படி பேசுகிறா அப்படின்னோடனே, ப்ரோ சொல்கிறத கேளுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து குமரனும் சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஏங்க காவேரி இப்படி பேசுகிறா, ஏங்க அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஏங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. நிவின் நீங்கள் வாங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இருக்க சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதனால தான் காவேரி இப்படி பேசுகிறா, நீங்கள் காவேரி தப்பாக நினைக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலங்க. நேற்று நைட்டு கூட காவேரி கிட்ட நான் பேசினேங்க, அப்போ கூட காவேரி நீ எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டா, இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணேன், அப்போவும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் கேட்டா, இந்த வார்த்தையை தான் தொடர்ந்து அவள் கேட்டுட்டு இருந்தா, இப்போ என்னென்னா வேறு மாதிரி மாற்றி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க, ஆமாங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டு காவேரி வந்து இந்த முடிவு எடுக்கலை, ஏதோ நடந்திருக்கு, ப்ளீஸ் காவேரி கிட்ட கேட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம்னு அப்படின்னோடனே, சரிங்க ப்ரோ இப்போ நீங்கள் கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இங்கே பாருங்கள் காவேரி இப்போ என் கூட வரலைன்னா நான் அவகிட்ட சொல்லிவிடுங்க, இதுக்கப்புறமா நான் தேடி வர மாட்டேன்னு சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியா நிவின் உடனே காவேரி கிட்ட பேசுறதுக்காக வராரு. உடனே எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து ரூமில் இருக்கிறத பார்த்து தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நிவின் வந்து என்ன பண்ண யாருக்கும் தெரியாமல் உள்ளே வராரு. காவேரி அப்படின்றாரு. சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, விஜய் பாவம் அந்த மனுஷன் எப்படி கெஞ்சுறாரு, அவர் இப்படி கெஞ்ச விட உனக்கு மனசு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நீ கர்ப்பமாக இருக்கிறத சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் மனசு மாறுவாங்க, அது உனக்கே தெரியும் அப்படின்னோடனே, நம்ம வீட்டில் மனசு மாறிடுவாங்க விஜய், ஆனால் அவங்க வீட்டில் நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து பாட்டி வந்து பேசுனது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் இவ்வளவும் நடந்திருக்கு, இப்போ நான் எப்படி போவேன், சரி பாட்டிக்கும் இந்த விஷயத்த சொல்லலாம் வேணாம், அவங்க மனசு மாற வரைக்கும் நான் காத்துட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க.